வணக்கம் கைஸ். ஸோ உலகத்திலேயே கேபிட்டலிசம் முதலாளித்துவத்தை மாதிரி நாம் இறுக்கமாக ஃபாலோ பண்ணுற நாடுகளில் அமெரிக்கா, யுஎஸ்ஏ அண்ட் கனடா, நார்த் அமெரிக்கா இது ரெண்டும் வந்து முக்கியமான நாடுகள். ஸோ அவங்க தான் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா வந்து பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு பல விதமான வழிகளில் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. என்ன விதமானதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பிஸ்னஸ் ஃபண்டிங் கிராண்ட் அண்ட் ஃப்ரீ மணி, ஃபைனான்சிங் ஆப்ஷன், லோன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே வந்து நிறைய இருக்குது. ஸோ உங்களில் பல பேர் நான் கனடாவுக்கு போயிட்டு நல்லா இருக்கலாம்னு சொல்லி வந்தால் இங்கே வந்தால் 3 வேலை 2 வேலை செய்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்று சொல்லி நீங்கள் யாராவது ஒரே பண்ணி கொண்டிருப்பீங்க. ஸோ உங்கள் அப்படி யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலவிதமான கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து இருக்குது. ஃபைனான்சிங்காக இருக்கலாம், அல்லது மென்டலிங்காக இருக்கலாம், அல்லது நாலேஜ் சம்மந்தமான பல விதமான உதவி திட்டங்கள் வந்து இருக்குது. என்னென்னா நீங்கள் ஒரு முதலாளியாக வேணும், மற்றவர்களுக்கு தொழில் கொடுக்குற ஒரு நபராக மாற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இதை வச்சிருக்கிறாங்க. அதோட நிறைய வளங்கள் இங்கே இருக்குது. அந்த வளங்கள் எல்லாம் முற்றாக பயன்படுத்த யாரும் செய்யவில்லை. அதாவது என்டர்ப்ரனர்ஷிப் வந்து குறைவாக இருக்கான்னு சொல்லி தான் இதுக்காகத்தான் இவங்க இந்த உதவி திட்டங்கள், ஃபண்டிங் ஆப்ஷன், லோன் ஆப்ஷன் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் பல விதமான ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் தெரிகிறது. அதை பற்றிய பார்க்குறதுக்கு எங்களுக்கு இங்கே போய் பார்க்கன்றது பிரச்சனை இருக்குது. ஸோ ஆகவே அந்த அடிப்படையில் தான் நான் பல வீடியோவில் உங்களுக்கு போட்டு கொண்டிருக்கிறேன். உங்களில் யாராவது அதிலிருந்து நீங்கள் பெனிஃபிட் எடுக்க வேணுன்றதுக்காக. ஸோ இண்டிவிஜுவலாக அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு அல்லது அப்ளை பண்ணுறதுக்கான சப்போர்ட் என்னால் செய்யலை. நிறைய டைம் கன்சியூமிங். நீங்கள் உங்களுக்கு தார இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் அதை வச்சு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்கலாம்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இந்த அடிப்படையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களில் 6வது 18 வயதுக்கும் 39 வயதுக்கும் இடைப்பட்டவராக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபண்டிங் ஆப்ஷனை வந்து தேடுறீங்க பிஸ்னஸுக்காக. உங்களுக்காகத்தான் கனடா ஒரு ஆப்ஷன் வச்சுருக்குது, ஃபியூச்சர்ப்ரனர்ஷிப் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபண்டிங்குக்கு கீழே நீங்கள் அப் டு 75,000 வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம் ஃபண்டிங். இது வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து மென்டரிங் ப்ரோக்ராம், உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற நேரங்களில் இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கான சொல்யூஷனுக்கு நீங்கள் அந்த ஃபண்டிங்கை வந்து பயன்படுத்தலாம். இது வந்து 18 குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18க்கு 39 வயதுக்கு இடையில் இருக்க வேணும். நீங்கள் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்கிற ஒருவராக இருந்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. 3வது குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் டைம் நீங்கள் பிஸ்னஸ் செய்வதற்கு ரெடியாக இருக்கணும் என்றது தான் நீங்கள் இந்த ஃபண்டிங் வந்து அவைலபிள். அதே நேரம் இது மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஆர் அல்லது சிட்டிசன் இருக்க வேணும். ஸோ நீங்கள் அதையும் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் தரது நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ப்ரனர்ஷிப் ஃபண்டிங், ஸோ இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃபியூச்சர் என்று கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாராவது இந்த பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுங்கள். இதை போல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து பார்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.